வணக்கம். நான் உங்கள் ஜோதிட ஆசான் அஸ்வினி அருள்ராம். எதிரிகளை நாம் தெரிந்து கொள்வது மிக மிக எளிமையான விஷயம். நம் எதிரே இருப்பார்கள், கண்முன்னே இருப்பார்கள், நம்மை எதிர்த்து பேசுவார்கள், நமக்கு எதிரான நிகழ்வுகளை நடத்துவார்கள், நமக்கு அவமானத்தை ஏற்படுத்துவார்கள், கஷ்டத்தை ஏற்படுத்துவார்கள், தொந்தரவை கொடுப்பார்கள், இழப்பீடை ஏற்படுத்துவார்கள், நெருக்கடி தருவார்கள். ஒருபடி மேலாக கைகலப்பிலும் கூட ஈடுபடுவார்கள். ஏனென்றால் அவர்கள் நம்முடைய எதிரி. அப்படித்தான் இருப்பார்கள். இந்த எதிரிகள் என்பது என்னுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருப்பவன். அவர் நினைப்பது என்னுடைய வளர்ச்சிக்கு அவன் தடையாக இருக்கிறான் அப்படின்னு அவர் நினைப்பார். மொத்தத்தில் நம்மளுடைய வாழ்விலும் வளர்ச்சியிலும் தடையாக இருப்பவரை நாம் எதிரி அப்படின்னு சொல்லி பாவிக்கிறோம். இந்த எதிரியை நாம் எளிதாக கண்டுகொள்ள முடியும். எளிதாக அவர்களிடத்தில் நாம் போராட முடியும். ஆனால் துரோகிகள் அப்படின்றவங்க ரொம்ப கஷ்டம். அவங்கள கண்டுபிடிக்கிறது மிகவும் சிரமமான விஷயம். இந்த எதிரிகளை விட 10 மடங்கு பலம் வாய்ந்தவர்கள் இந்த துரோகிகள். இந்த துரோகியை விளைவிக்கக்கூடிய பாவகம் என்ன, கிரகம், இந்த துரோகியை அடையாளம் கண்டு கொள்வது எப்படி, துரோகியினால் பாதிப்புகள் எப்படி ஏற்படும், அதை தற்காத்து கொள்வது எப்படி, அதற்குண்டான பரிகாரங்கள் ஏதேனும் இருக்கிறதா, இவைகள் அத்துணையும் இந்த பதிவுகளில் நாம பார்க்க இருக்கிறோம். பதிவுக்குள் நாம செல்வதற்கு முன்னால் புதிதாக நமது சேனலை பார்த்துட்டு இருக்க உறவுகளுக்கு ஒரு சில வார்த்தைகள். உறவுகளே, உங்கள் உற்றார் உறவினர்கள், சொந்த பந்தங்கள், அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் மற்றும் உங்கள் நண்பர்கள் அத்தனை நபர்களிடமும் நமது சேனலை எடுத்துச் சொல்லி அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். நாம் ஸ்ரீ ஜெயகௌரி ஜோதிடாலய நிறுவனம் என்ற இடத்தை கொண்டு வருகிறோம். அந்த நிறுவனத்தின் வழியாக இல்லாதவர்களுக்கும், இயலாதவர்களுக்கும், ஏழை எளியவர்களுக்கும் நம்மால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டு வருகிறோம். அது மட்டுமல்லாது ஆலய பணிகள், இறை தொண்டுகள், ஹோமம் வளர்ப்பது, வேலி வளர்ப்பது, இது போன்ற நற்காரியங்களையும் நாம் செய்து கொண்டு வருகிறோம். நாம் செய்யும் இந்த செயல்களினால் கிடைக்கக்கூடிய புண்ணிய காரியங்கள் அத்துணையும் கௌரி ஆன்மீக சேனலின் பார்வையாளராக இருக்கக்கூடிய உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கட்டாயம் கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து வேண்டாம் உறவுகளே. எனவேதான் சொல்கிறேன், எல்லோரிடத்திலும் எடுத்து சொல்லி அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். முதலில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ள போலாம் வாங்க உறவுகளே. உறவுகளே, இந்த துரோகிகள் என்பவர்கள் பார்த்தீர்கள் என்றால் அடையாளம் காண்பதற்கு மிகவும் சிரமப்பட வேண்டும், கஷ்டமாக இருக்கும். எளிதில் அவர்களை அடையாளம் காண முடியாது. அப்படி நீங்கள் யாரையேனும் அடையாளப்படுத்துகிறீர்கள் என்றால் மிகுந்த கவனம் தேவை. ஏனென்றால் அது கண்ணாடி போல் அழுத்தமாக பிடித்தீர்கள் என்றால் உங்கள் கையை வெட்டிவிடும். இலகுவாக பிடித்தீர்கள் என்றால் கை நழுவி கீழே விழுந்து உடைந்துவிடும். இது போன்ற நிலை உடையதுதான் இந்த துரோகிகளின் நிலை. ஆதாரம் இல்லாமல் அவர்களை நீங்கள் தொட முடியாது, கை வைக்க முடியாது, வெளிப்படுத்த முடியாது. அதனால் துரோகியை நீங்கள் அடையாளம் காண வேண்டும் என்றால் முதலில் அதற்குண்டான ஆதாரத்தை திரட்ட வேண்டும். ஆதாரத்தை திரட்டினால்தான் துரோகிகளை நீங்கள் வெளிப்படுத்த முடியும், அவர்களை உங்களிடத்திலிருந்து அப்புறப்படுத்த முடியும், அழிக்க முடியும். இல்லாவிட்டால் உங்கள் மீதே பழி போட்டு விடுவார்கள். சமுதாயத்தில் உங்களை தீயவராக அடையாளப்படுத்தி விடுவார். அந்த கெட்ட பெயர் அத்தனையும் உங்களுக்கு வந்துவிடும். எனவேதான் துரோகிகளை கையாள்வது மட்டும் அவ்வளவு எளிதான விஷயம் இல்லை. இந்த துரோகிகள் எப்படி உருவாகுகிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்று, நண்பர்கள் தான் துரோகி. மனைவி
அவர்கள்தான் துரோகி. மீதி எந்த உறவுகளும் துரோகிகளாக வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை. மீதி அத்துணை உறவுகளும் எதிரிகளாகத்தான் வர முடியும். ஆனால் இந்த 2 உறவுகளும் தான் துரோகியாக வருவதற்குண்டான நிலைப்பாடு இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிறது. மரபுகளும் வரலாறுகளும் அதைத்தான் சொல்லுகிறது. ஏனென்றால் ஒரு பங்காளி துரோகி ஆக விடுவதில்லை. ஏனென்றால் பங்காளி எதிரில் இருப்பான், நேரடியாக எதிரியாக மாறிவிடுவான். சித்தப்பா, பெரியம்மா, பெரியப்பா, சித்தி, மாமா, இப்படி அத்தனை உறவுகளும் எதிரே நின்று எதிர்க்கக்கூடிய எதிரிகளாக மாறுவார்கள். உங்களுடைய நட்பும் அன்பும் அரவணைப்பும் ஒன்றுக்குள் ஒன்று என்று சொல்லக்கூடிய உறவுகள் 2. ஒன்று நண்பன், இன்னொன்று மனைவி. அதனால்தான் அது 2 உறவுகளையும் 7ஆம் பாவகத்தில் ஜோதிட சாஸ்திரம் வைத்திருக்கிறது. இந்த 7ஆம் பாவகம்தான் உங்களுக்கு நண்பர்களை தரச் சொல்லக்கூடிய பாவகம். இந்த 7ஆம் பாவகத்திற்கு 8ஆம் பாவமாக வரக்கூடிய பாவகம்தான் உங்களது துரோகியை அடையாளப்படுத்தக்கூடிய பாவகம். 7ஆம் பாவகத்திற்கு 8ஆம் பாவகமாக வரக்கூடிய பாவகம் 2ஆம் பாவகம். இந்த 2ஆம் பாவகத்தில் அசுபர்கள் அமர்ந்தால் கட்டாயம் உங்களுக்கு துரோகிகள் உண்டு. அதற்கு குரு பகவான் பார்வை இருந்ததுன்னா அந்த துரோகிகளால் பெருத்த பாதிப்பு உங்களுக்கு ஏற்படாது. அவர்கள் மனம் மாறி நல்லவராக மாறிவிடுவார்கள். அல்லாவிட்டால் அவர்கள் செய்யக்கூடிய அத்தனை தீங்குகளும் உங்களுக்கு அது நன்மையாக மாறிவிடும். குரு பகவான் பார்வை இல்லாவிட்டால் 2இல் அசுபர்கள் அமர்ந்து விட்டால் கட்டாயம் உங்களுக்கு குடும்பத்தில் எதிரிகளால், அதாவது மன்னிக்கவும், துரோகிகளால் பிரச்சனை உண்டு, பொருளாதாரத்தில் வீழ்ச்சிகள் உண்டு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். லக்ன ரீதியாக உங்களுக்கு அசுப கிரகங்கள் அமர்ந்திருக்குது அப்படின்னு சொன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அசுப கிரகங்கள் சுப கிரகங்கள் அப்படின்றது இங்கு கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் லக்னத்திற்கு யார் சுபர் அசுபர் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. அவங்க அமர்ந்திருந்தாதான் அது கெடுதல், நல்லது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். குரு, சுக்கிரன், புதன், சந்திரன் இவர்கள் எல்லாம் சுபர்கள் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் லக்னத்துக்கு இவங்கெல்லாம் அசுபராக வந்துட்டாங்கன்னா கண்டிப்பா இவங்க உட்கார்ந்த பாவகம், இவங்க தரக்கூடிய பலன்கள் அசுப பலனை தான் தருவாங்க. ஐயையோ சுபர் இவங்கெல்லாம் அசுப பலனை தரமாட்டாங்க அப்படின்லாம் சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. ஜோதிட சாஸ்திரம் என்பது லக்ன ரீதியாக உங்களுக்கு எந்த கிரகம் சுபாதிபத்தியமா அசுபாதிபத்தியமா வகிக்கிறதோ அதன் அடிப்படையில் தான் அந்த கிரகங்கள் பலனை தரும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப இந்த துரோகிகளை நீங்க அடையாளம் காணக்கூடிய பாவகத்தை சொல்லிட்டேன், கிரகத்தையும் சொல்லிட்டேன். கிரகங்கள் அசுப கிரகங்கள் 2இல் அமர்ந்திருந்தால் கட்டாயம் உங்களுக்கு துரோகிகள் உண்டு, ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதே போல சுபர்கள் அமர்ந்திருந்தால் பெரிதளவு அவர்கள் செய்யக்கூடிய துரோகம் உங்களை பாதிக்காது. அப்படி பாதித்தாலும் அதில் இருந்து மீண்டு வந்து விடுவீர்கள் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். சரி, இந்த துரோகிகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன, எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது பெரிய டாபிக்காக போகும். ஆல்ரெடி அதுவும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். துரோகிகள் அப்படின்றவங்க எந்த வழியில் வேண்டுமானாலும் செய்வார்கள். பிஸ்னஸ் ரீதியாக உங்களுக்கு தடை ஏற்படுத்தணும்னா தடை ஏற்படுத்திடுவாங்க, லாஸ் ஏற்படுத்தி தந்துடுவாங்க. இல்லை குடும்பம் உங்களுக்கு நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னா குடும்பத்தில் உங்களுக்கு அதை இதன் செய்து குடும்பத்தை ஒழிச்சு கட்டிடுவாங்க, பிரிச்சிருவாங்க. இல்லை உங்கள் மனைவி பிள்ளைகள் இவங்களோட அன்பு கிடைக்கணுன்னாங்கன்னா அவங்கள்ட்ட இருந்து பிரித்து அவங்களே இவங்க ஆக்குப்பை பண்ணிடுவாங்க. இப்படி துரோகிகளுடைய நிலைப்பாடு பல நிலையில் இருக்கிறது. உங்கள் சொத்து சுகங்கள், குடும்பங்கள், பிஸ்னஸ், இப்படி எதன் மீது அவர்களுக்கு நாட்டம் இருக்கிறதோ அதை அவர்கள் கவர வேண்டும், எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றதுல முனைப்போடு இருந்து அதற்கு என்ன வேலையெல்லாம் செய்து அதனிடமிருந்து உங்களை அகற்றி அவர்கள் அதை ஆளுமை செய்ய எடுத்துக்கொள்வார்கள்.
அப்பொழுது நீங்கள் கவனமாக இருந்து அவரை நீங்கள் பிரித்து அப்புறப்படுத்திவிட்டு உங்கள் வழியை நீங்கள் பார்த்துக் கொள்வதுதான் உங்களது சாமர்த்தியமும் திறமையும் அடங்கியிருக்கிறது. அப்போ உங்களுக்கு அடையாளத்தை காட்டிவிட்டேன். 2ஆம் பாவகம் தான் உங்களுக்கு துரோகிகள் இருக்கக்கூடிய பாவகம் அப்படின்னு சொல்லி காட்டிட்டேன். உங்களுடைய ஜாதகத்துல அதை நீங்க பார்த்து தெரிஞ்சு, அந்த என்ன கிரகங்கள் இருக்கோ அந்த கிரகங்களுடைய உறவுகளிடத்த நீங்க ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. அவர்களை நீங்கள் கவனியுங்கள். கவனித்து ஆதாரத்தை சேகரித்து அவரை அப்புறப்படுத்திவிட்டு உங்கள் வாழ்க்கையை நன்முறையில் வாழ எல்லாம் வல்ல என் அப்பன் திருச்சிற்றம்பலம் அவர்கள் அருள் புரிவார் என்று அவரை வேண்டி வணங்கி உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். இந்த துரோகிகள் இவர்களை காணச் செய்வது, இவர்களை பற்றிய புரிதல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிதளவு இருக்காது. நிறைய பேர் இதெல்லாம் சொல்லவும் மாட்டாங்க. நம்ம கௌரி ஆன்மீக சேனல் பார்வையாளர்கள் பயன்பெற வேண்டும் அப்படின்றதுக்காக தான். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் எந்த விதமான ஒரு சூழலையும் மனிதர்கள் தாங்கிக் கொள்வார்கள். துரோகத்தை தவிர. துரோகம் என்பது அவ்வளவு பெரிய ஒரு மோசமான செயல். அது அனுபவித்தவர்களுக்கு தான் அதை பற்றி தெரியும். அனுபவிக்காதவங்களுக்கு தெரியாது. ஏன்னா ஒருவர் நம்பிக்கை அந்த அளவுக்கு மலையை கூட நீங்கள் ஆட்டி அசைத்து பிடுங்கி எறிந்து விடலாம். ஆனால் அந்த நபர் மீது இவர் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை உங்களால் ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது, பிடுங்கி எறிய முடியாது அப்படின்ற அளவிற்கு அந்த நம்பிக்கை வைத்திருப்பார் அந்த நபர் மீது. ஆனால் அவர் நம்பிக்கை இழக்கும் வகையில் அவர் செய்யக்கூடிய செயல்தான் துரோகம் என்பது. அவர் செய்யக்கூடிய அந்த துரோகத்தை அவர் அனுபவிக்கும் போது அந்த நபர் முதலில் இறந்து விடலாமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டேஜுக்கு போவார். நாம யாரை இந்த அளவுக்கு நம்பியிருந்தோமோ அவரே இப்படி பண்ணிட்டார்னா நாம எதுக்கு இந்த பூமியில இருந்துகிட்டு நாம ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான நிலைக்கு போய் நிறைய பேர் அந்த மாதிரியான ஸ்டேஜ் எல்லாம் போயிருக்காங்க. நிகழ்வுகள் நடந்திருக்கு. காரணம் அவர்களுடைய ஆற்றாமை. அந்த அந்த நிலையை அவங்களால பொறுத்து கொள்ள முடியும். இவன் இப்படி பண்ணிட்டானே, இவங்க இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்ற அந்த ஆற்றமை. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க நம்பிக்கை வச்சிருந்தாங்க. அவ்வளோ ஒரு மோசமான நிலைதான் இந்த துரோகம் என்பது. இந்த துரோகத்தை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். துரோகியிடமிருந்து நீங்கள் விலகி உங்கள் நல்வாழ்க்கையை வாழ பயணியுங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு நன்றி, வணக்கம் சொல்லிக் கொள்கிறேன் உறவுகளே.